அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ஈவினிங் ரீசனிங் சம் பார்த்துட்டு வரோம். காஃபி வித் சம்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து ரீசனிங் பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது டயக்ராம் வச்சு அந்த மாதிரி டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உள்ள ப்ளஸ் மைனஸ் ஜீரோ அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு சேம் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். மைனஸ் சிம்பிள் எங்கெங்கே வந்திருக்கு? இந்த இடத்துல வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே வெவ்வேறு இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ அது வராத இடம் எது? அது வராத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சைடில் இங்கே வந்திருக்கு. அப்போது அது இன்னும் கீழே மட்டும்தான் வரல. பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் இல்லை, இந்த சைட்லேயும் வந்துடுச்சு, இந்த சைட்லேயும் வந்துடுச்சு, மேலேயும் வந்துடுச்சு. அப்போ இன்னும் அது கீழே மட்டும் தான் வரல. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் கீழே வரும். இப்படி தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்துக்கலாம். ஜீரோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்திருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சைட்லையுமே வந்துடுச்சு. அப்போது மேலே இன்னும் வரல. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், ஜீரோ மேலே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் சைட்லேயும் வந்துடுச்சு, மேலேயும் வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு. அப்போ இன்னும் வராத சைடு என்ன? இந்த பக்கம் வரல. அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு இன்னும் வரல. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம ப்ளஸ் சிம்பிள் எழுதிக்கலாம். அந்த ஸ்கொயருக்குள்ளே அந்த 4 டிவிஷனுக்குள்ளே அந்த இது 3 இடத்துல வந்துடுச்சு. அப்போ வராத இடம் என்ன அப்படின்ற மாதிரி தான் அடுத்து வருவது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டயக்ராம் எங்கே கிடச்சிருக்கு? ஜீரோ ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இப்படி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு தான் வர்றேன். இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பாக்ஸு 3 இடத்துலையுமே ஒவ்வொரு பொசிஷன்ஸில் வந்துடுச்சு. 4வது பாக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அது வராத பொசிஷன் எந்த இடமோ அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சம். இதுலேயும் அடுத்து வருவது என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இதில் 3 கோடுகள் வந்திருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் 4 வந்திருக்கு. இது ஒரு ரெக்டாங்கிள், இது 5 வந்திருக்கு. ஒரு இது பென்டகன். அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு 6 கோடு அமைகிற மாதிரி நம்மளுக்கு ஒன்று அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 மணி ஹெக்ஸகன் எங்கெங்கே இருக்குது? 3 இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே 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 3 இடத்துல இருக்குது. இதில் நம்ம 3ல் என்ன சூஸ் பண்ண போகிறோம்னு இப்போ பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சிம்பிளுக்குள்ளே நடுவில் ரவுண்ட் வந்துடுச்சு. செகண்ட் இதில் நிலா மாதிரி போட்டிருக்காங்க, அரை நிலா. 3வதில் ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. அப்போ இந்த 3 சிம்பிள் இல்லாதது தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். அப்படி ஸ்கிப் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிளில் என்னென்ன சிம்பிளுக்கு இது பண்ணலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஆல்ரெடி ட்ரையாங்கிள் வந்ததுனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கோடு தான் இருக்குது. இது ஹெக்ஸகன், இது எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்து நம்மளுக்கு கேட்குறது 6வது இது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 கோடு, அப்புறம் 4, அப்புறம் 5. அப்போ அதுக்கடுத்து வரப்போகிறது 6ஆக தான் இருக்கும். அப்படி பார்க்கல 3 இது இருக்குது. உள்ளே இருக்க சிம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் வராத சிம்பிள்ஸ் தான் இதில் வரும். அப்படி பார்த்தா 2 ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ மீது இருக்கிறது ஆப்ஷன் சி. இந்த ஹெக்ஸகனும் அந்த நடுவில் இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் அதுவும் தான் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. மேலே பார்த்தா அதே ரூல் தான் கீழேயும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்காங்க, இங்கே ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இது ஷேப் பார்த்துற அளவுக்கு எத்தனை கோடு? இது 3, இது 4, இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் 5. அதுக்கடுத்து வரப்போது என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு இது பென்டகன். அடுத்து நம்மளுக்கு வரப்போகிறது ஹெக்ஸகன் 6ஆக இருக்கும். 6 கோடு வர்ற மாதிரி எந்த வரைபடம் வரைஞ்சிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த பாக்ஸில் இருக்கிறதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எது வருது? ஆப்ஷன் டி. பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 கோடு வந்துச்சா? இதாங்க ஆன்சர். ஹெக்ஸகன் இதான் அடுத்து வர்ற பாக்ஸில் இருக்கிற சிம்பிள்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சம்.
இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. இதிலே வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து கோடாக போட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தி டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் தி கிவன் ஃபிகர்ஸ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை, முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் வீடியோஸ் பார்த்தோ ஆர் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்த்தோ இல்லை எல்லா எக்ஸாம்பிளையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஸ்டின் பார்த்தோ நீங்கள் ஒரு மெத்தடு இப்போது சதுரம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி உள்ளே இருக்க சதுரங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டார் மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதுக்கெலாம் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ட்ரையாங்கிள் பொறுத்தளவுக்கு என்னென்னா முதல்ல எத்தனை கோடு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளியில் ஒரு பக்கம், அதாவது இந்த பக்கம் எத்தனை புள்ளி டச் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு புள்ளி டச் ஆகுது, இங்கே ஒரு புள்ளி டச் ஆகுது. இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை புள்ளி டச் ஆகுது, இங்கே ஒரு புள்ளி டச் ஆகுது, இங்கே ஒரு புள்ளி டச் ஆகுது. அப்போது நம்ம எத்தனை புள்ளி டச் ஆகுதுன்னு எழுதிக்கணும். 1 2, இங்கே 1 இங்கே 2. இது பொறுத்தளவுக்கு என்னென்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை க்யூப் பண்ணணும். ஏன்னா இது ரெக்டாங்கிள் 3 பக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம க்யூப் எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு புள்ளியில் இருக்கிறத ஏனும் செகண்ட் புள்ளியில் இருக்கிறத பீனும் எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி க்யூப் பண்ணால் நம்மளுக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சதை வந்து ஃபஸ்ட்டு புள்ளியை 1 ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் புள்ளி வந்து பீன்னு அதை 2 இருக்குது பீன்னு எடுத்துக்கலாம். ஒரு பக்க கோட்டில் எத்தனை புள்ளியில் வெட்டுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் இந்த இடத்துல வெட்டுது, அதை நம்ம அப்படி எடுத்திருக்கோம். ஏன் 2 பக்கமும் எடுக்கக்கூடாதானா கோடுகள் அங்கங்கே வந்து இணையாகுதா, அதனால நம்ம ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே க்யூப் வரும். அப்படி பார்க்கும்போது 3 க்யூப் வரும். 3 க்யூபோட வேல்யூ என்ன, 3 9 27. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டாங்கன்னா அதை பாருங்கள், அங்கே ஒரு பக்கம் மட்டும் பார்த்து எந்தெந்த புள்ளியில் அது வெட்டுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 இது ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஒரே இதை எடுத்துக்கிட்டோம். இதே 3 கோடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற மாதிரி அது ஒரு சம்ஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒரு கோட்டில் எந்த பக்கத்தெல்லாம் வெட்டுதோ அந்த புள்ளிகள்லாம் எடுத்து க்யூப் பண்ணோன்னா, கூட்டல் பண்ணி க்யூப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து அதில் இருக்க மொத்த முக்கோணங்கள் எண்ணிக்கை. இது வந்து முக்கோணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், சதுரத்துக்கோ செவ்வகத்துக்கோ பொருந்தாது. இது வந்து முக்கோணத்துக்கான ரூல், முக்கோணத்துக்கு தான் பொருந்தும். இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். 2 கொஷின் கூட வர சான்ஸ் இருக்குது. ஃபிகர்ஸ்லேருந்து பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்து ஒரு 4-5 டயக்ராமுக்கு மட்டும் எப்படி போட்டால் அதுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் எ ரெகுலர் ஹெக்ஸகன் அதாவது ஒரு நார்மல் ஹெக்ஸகனில் எத்தனை கோடுகள் சமச்சீர் கோடுகள் இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் ஹெக்ஸகன்னா எப்படி வரைவோம், இதுதானே ஹெக்ஸகன் பார்த்தீங்கன்னா 5 கோடுகளோடு வரும். 1 2 3 4 5. சில பேர் இது 5 கோடுகள்னு எண்ணுவாங்க, சில பேர் புள்ளி இருக்குல்ல, இந்த வெட்டும் புள்ளிகள் இருக்குல்ல, இதை கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தாலும் 5 தான் வரும். நம்மளுக்கு கோடுகள் எண்ணிக்கை பார்த்தாலும் 5 தான் வரும். அப்போ சமமாக இருக்கிற கோடுகள் எண்ணிக்கை எவ்வளோ, சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை 5. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு, ஈஸியாக முடிஞ்சிடுச்சா. ஒரு டயக்ராம்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு இப்படி தான் போடணும், வேறு மெத்தட் இல்லை அப்படின்னு ஒரு 2-3 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதவே கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணி போட்டுடலாம். டெய்லி ரீசனிங் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீசனிங்லேருந்து 10 சம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது ரீசனிங்கில் எதனால டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.